உடனே அம்மை ஆதி பராசக்தி ஓடோடி வருகிறாள். சரி அப்பா என்ன அம்மா என்ன நீங்கள் எல்லாம் யாரை எங்கே சென்று வருகின்றீர்கள்? நாங்கள்லாம் யாரா சந்தத்தி பெற்ற பிள்ளைகள். என்ன சந்தத்தி பெற்ற பிள்ளைகள் ஆண்டவனை நோக்கி தவம் இருந்து அரிய பெரிய வரம் வாங்கி வருகின்றோம். நீங்கள் 7 பேரும் சந்தத்தி பெற்ற பிள்ளைகளா? பார்த்தாலே தெரியலையா? இப்படி பிள்ளை பெற்றவரவா எங்க நல்லா இருக்க போறா? உங்க அம்மா எப்படி நல்லா இருக்காள? எங்க அம்மாவுக்கு நாங்க 7 பேர் இருக்கும்போது என்ன கவலை எங்க அம்மாவுக்கு? அதான பெருங்கவலையா இருக்கு. இங்க பாரு அம்மா சண்டத்தி இந்த கைலாச மலையில் பிறந்தவள் தான். ஆமா 12 வருடம் இவர் இங்கதான் இருந்தார். அப்பா என்ன உங்க அம்மா நல்லபடியா இருக்கின்றாங்க? எங்க அம்மாவுக்கு எந்த தொழிலும் நல்ல சுகமா இருக்கிறாங்க. சரி ஆமா நீங்க எங்கே சென்று வருகிறீர்கள்? நாங்கள் எங்கே செல்வீங்கம்மா? ஆமா ஆண்டவன் நோக்கி 12 ஆண்டு காலம் தவம் இருந்து சரி ஆண்டவனிடத்திலே அரிய பெரிய வரங்கள் வாங்கி வருகின்றோம். ஆண்டவனிடத்திலே சென்று வரங்கள் வாங்கி வருகின்றீர்கள். வரங்கள் சாதாரணமான வரமா? சரி இந்த உலகத்திலே எதிரி இருப்பவர்களை எவர் உறுப்பை வெட்டினாலும் வெட்டியவர்களை பொருந்த வேண்டும். சரி அது மட்டுமல்ல எங்களுடைய உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தமானது பூமியிலே விழுந்தது என்று சொன்னால் அம்மா 30 கோடி அசுரர்கள் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட வரமெல்லாம் நாங்கள் வாங்கி வந்திருக்கின்றோம். அடேங்கப்பா பிள்ளைகளே என்ன சண்டத்தை பெற்றெடுத்த பிள்ளைகள் என்ற உடனே ஆண்டவன் சிவபெருமானும் தாராளமாக வரத்தை கொடுத்திருக்கின்றார். ஆமா ஆமா அதையும் பெற்று செல்லுங்கள் அப்பா எங்கள் அம்மை பார்வதி. சரியா? வந்தது பாருங்க தாரகாசுரனுக்கு யோகம் அடி பார்வதி. என்ன நீ எங்களுக்கு வரம் கொடுக்க வேண்டும். அவமரியாதையா பேசினாலும் அம்மா சொல்லுவது உடனே கேட்டான். அடியை பார்வதி பெண்ணுடனே வரமாக பேதமையோ எத்திடமே பெரு கோபம் பெரிதானாள் என்னை போலே பெண்ணாரோடே இடலி பால் உன்னை பெண்ணு சொன்ன உனக்கு அவ்வளவு கேவலமாகி விட்டன. அடே நாகரிகமானே நீ பேசுவதற்கு காரணம் வேற ஒன்றுமில்லையா? ஆண்டவன் எதிரி என்பவனை இந்த உலகத்திலே எதிரிகளுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவனிடத்திலே நாங்கள் வர வாங்கியிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது வரம் கொடுப்பதாவது நாங்கள் அழிய போவதாவது போகுமா? பாரடா ஒரு பெண் ஒருத்தி உங்களை ஈடழிப்பார். எல்லாருக்கும் காத்தி வீசுது, எங்களுக்கு மட்டும் இல்லையா? நீ அழகா புத்தத்தை தெளிக்கணும். ஆமா ஐயா சூரியன் சத்திரன் சூரியன் நீங்க 2 பேர் வந்து சூரியன் நீ பகல்ல வெளிச்சு கொடுக்கணும். சந்திரன் நீ ராத்திரி வெளிச்சு கொடுக்கணும். நான் ராத்திரி கொடுக்குறேன். சூரிய பகவான் நீ வேணும் அவ்வளவு. அதுவும் தவிர உன் பொண்டாட்டி இந்திரன் இல்லையா? ஏன் என் பொண்டாட்டி இப்படானே வரல? அவ ஆடினது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பாப்பீரு. ஐயோ உடனே கூட்டிட்டு வரணும் ஐயா. வர்றீங்க என் முன்னால உன் பொண்டாட்டி ஆடணும் பார்க்கறா. டேய் மதன் மன்மதன் மன்மதன் ஆண்டவன் கொடுத்த வரத்தின் மமதையா. சரி தேவாக்கள் முனிவர்கள் ரிஷிகள் இந்தியர்கள் சக்திகள் நாய்கள் வர்ணன் சரி அத்தனை பேரையும் தன்னுடைய கோட்டையில் கொண்டு வந்து அவனுக்கு அடிமையாக வளர்த்தினார். சரியா? அப்படி யாராவது வேலை செய்ய மாட்டேன் வளர்த்தாமையே பிடிச்சு 4 அடி சிறையில் அடைத்து விடுவார். கல்குடங்களை சுமக்க சொல்லி இரும்பு தடி கொண்டு கன்னத்திலே குத்தினார்கள். பதில் குடங்களை சுமக்க சொல்லி மண்டையில் அடித்தார்கள். இப்படியாக கடுமையான
இருக்கிறார். சரியா? அவனை கொல்ல வேண்டுமேயானால் ஆனால் நீ கொடுத்த வரத்தின் பெயரால் சரி பெண்ணால் தான் முடியும். அப்போ ஒரு